Hi, hello, vanakkam. Arun bought a pair of skates at a sale where the discount was given at 20%. If the amount he pays is 1600, find the marked price. ஒரு ஸ்கேட்டிங் டூல் வந்து அருண் வாங்குறாரு 20% டிஸ்கவுண்ட்டில். ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ நமக்கு கொடுக்கல. எவ்வளோ பே பண்ணி செல்லிங் ப்ரைஸ் வந்து 1600, மார்க்கெட் ப்ரைஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கும் போது நம்ம அது வந்து மார்க்கெட் ப்ரைஸை 100ன்னு அசியூம் பண்ணிட்டு செய்யலாம். டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்காங்க? 20%. சப்போஸ் எம்பி தட் இஸ் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100 இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட் வந்து 100க்கு 20 ரூபா அப்படி தானே சொல்லுவோம். டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 20 rupees அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும்? 80 rupees. நமக்கு தெரிகிற வேல்யூ வந்து செல்லிங் ப்ரைஸ் தெரியும், மார்க்கெட் ப்ரைஸ் தெரியாது. எது தெரியாதோ அது ரைட் சைடில் வரணும், சரி தெரிஞ்சது லெஃப்ட் சைடில் வரணும், தெரியாது ரைட் சைடில் வர மாதிரி ஈக்குவேஷன் எழுதும். இதெல்லாம் லோயர் கிளாஸ் லெவல் தான். செல்லிங் ப்ரைஸ் வந்து இஃப் செல்லிங் ப்ரைஸ் இஸ் 80, தென் எம்பி வந்து எவ்வளோக்கு நமக்கு 100, 100க்குன்னு வச்சுக்கிட்டு செய்கிறோம் பர்சன்டேஜ்னா. அதே மாதிரி இஃப் செல்லிங் ப்ரைஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1600னா மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஸ்கேட் எப்படி எழுதும்? 100/80 இன்ட்டு 1600. இதை நியூமரேட்டரில் போடணும், இந்த வேல்யூ டினாமினேட்டர் இன்ட்டு 1600. 0 கட் கொடுப்போம். 188, 2 8 16. இப்போ எவ்வளோவுக்கு இப்போ ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஸ்கேட் வந்து என்னது? எம்பி எவ்வளோவுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க? 2000 ரூபாய். 2000 ரூபாய்க்கு மார்க் பண்ணாத 1600க்கு வாங்கியிருக்காங்க. இதான் இந்த சமக்குரிய ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.